பேர்ல ஒரு பக்திமான் இருந்தாரு, அவர் நல்ல மனுஷனா வாழ்ந்தாரு, ஒரே இவாதத்து வணக்க வழிபாட்டுல இருந்தாரு. அப்ப அவர் டேமேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொம்பளையோட சம்பந்தப்படுத்தி அந்த பொம்பளை ஒரு பிள்ளைய பத்திருச்சு, இந்த ஆளுக்கு பிறந்ததான்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டாங்க. அப்புறமேல அல்லாஹ் அவருடைய நல்ல மனுஷனா இருந்த காரணத்தினால அந்த குழந்தையே பேச வச்சு இவர் இல்லை தகப்பேன், இன்னும் அந்த ஆடு மேய்க்கிறவன் தான் எனக்கு தகப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையை அல்லாஹ் சொல்ல வச்சு அவரை காப்பாத்தினா அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில 3436வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது 4வது வால்யூம்ல நீங்கள் பார்க்கலாம். 3436வது ஹதீஸ்ல அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குழந்தையா இருக்குமே நினைஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு விளங்குறது. ஆக இந்த குழந்தையா இருக்கும்போது பேசினது இந்த 3 பேர் தான் நினைஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள். அது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த ஈசா நபியை பற்றி அடுத்து தெரிஞ்சிற விஷயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இதெல்லாம் நம்ம நிறைய கருத்து வேறுபாடு. இனிமே நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் நம்ம இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஈசா நபியை பற்றி உள்ள வேறுபாடுகளை தான் அதிகமான இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, வரலாறு சொல்வதை விட. அதுல முதலாவது வேறுபாடு என்னன்னு கேட்டா, மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள், உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை. நம்ம சொல்றோம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் அவர்கள் தாய்க்கு பிறந்தால் கூட அவர்கள் உலக மக்களை எல்லாம் தன்னுடைய வழியின்பால் அழைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களான்னா அனுப்பப்படவில்லை. அவர்கள் கொடுத்த டியூட்டி என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ராயல்கள் அப்படின்னு ஒரு குரூப் வாழ்ந்தாங்க, பாலஸ்தீனர் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்காக வேண்டித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது திருக்குர்ஆன்ல இன்னைக்கு. ஆனா அவங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்ரவேல் அல்லாதவர்களையும் அழைக்கிறாங்க அதன் பக்கம். இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் ஈசா நபியின் பக்கம் வாங்க, இந்த மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா தப்பு. இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அவங்க ஈசா நபியை நான் அனுப்பி வச்சேன், வேற சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு நான் அனுப்பல. அந்த காலத்தில் எப்படி எல்லாம் அனுப்புனான்னு கேட்டா, ஒரு தூதர்னா ஒரு ஏரியாவுக்கு தான் அனுப்புவான். உலகத்தை எல்லாம் வளர்ச்சிக்கிட்டு தூதரா அந்த காலத்தில் செய்ய முடியாது. அந்த காலத்தினுடைய டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அந்த வசதிகளை வைத்துக் கொண்டு அப்படி உலகம் எல்லாம் போய் ஒருவருடைய பிரச்சாரம் போய் சென்று அடையாது. அதனால நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நிலைமைன்னு கேட்டா, மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வருவாரு, தாம்பரத்துக்கு வேற ஒரு தூதர் வருவாரு, அப்புறம் செங்கல்பட்டுக்கு போனா அங்க ஒரு ரசூல் அனுப்பியிருப்பான்ல, விழுப்புரத்துக்கு போனா அங்க ஒருத்தர் இருப்பாரு. இப்படி உதாரணத்துக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு பகுதிக்கும் ஒரு தூதர் அனுப்பி அந்த சின்ன வட்டத்தை உங்களுக்கு கொடுத்து அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். ஒரு மனிதரால் அந்த காலத்துல வெறுமனே நடந்துதான் போகணும். இந்த சக்கரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம். சக்கரம் இல்லாம வண்டியில ஏறி உட்கார்ந்து வேண்டாம், கழுதுல ஏறி உட்கார்ந்து போக முடியுமே தவிர வேற ஒன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி காலத்துல எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு குளம், ஒரு கோத்திரம், ஒரு ஊரு, ஒரு ஏரியா, ஒரு மொழி என்ற அடிப்படையில் தான் நல்லா தூதர்களை அனுப்பினான். அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஈசா நபி யாருக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு கேட்டா, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. 61வது அத்தியாயம் 6வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கால ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார். என்ன சொன்னார்னா, யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களை, இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதனாவேன். இஸ்ராயேல் மக்களை கூப்பிட்டு, மனிதர்களே அவர் கூப்பிடல. யார கூப்பிடுறாரு? இஸ்ராயேல் மக்களை, இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்று 61:6 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயல்களுக்கு, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் ஈசா நபி சொல்றாங்க. 3வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் சொல்றாங்க, இஸ்ராயேல் மக்களுக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காலல் மசீஹ், மசீஹ்னா ஈசாவுக்கு இன்னொரு பேரு. ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களே, ஓபுதுல்லாஹ ரப்பி ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு தான் போய் சொல்றாரு என்று சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5:72ல 43வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி வஜஅல்னாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், அவர் நம்முடைய அருள் பெற்ற ஒரு அடியார், அவரை இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு வழிகாட்டியாக நம்ம ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தை வழிபடுத்த அனுப்பப்பட்டாங்களே தவிர இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு அனுப்பப்படவில்லை. ஒரு ஆளுக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்படுதோ அந்த டியூட்டியை தாண்டி செய்வது இறைவனுக்கு எதிராகத்தான் கருதப்படும். இப்ப ஒரு இந்திய அரசாங்கத்திலிருந்து, தமிழக அரசாங்கத்திலிருந்து சென்னை மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டரை போடுறாங்க. அவர் எதுக்குள்ள நின்றுக்கிறனே, சென்னை மாவட்டத்துக்குள்ள நிக்கணும். சென்னை மாவட்ட கலெக்டரா போட்டவரை அதே டிரெஸ்ல அதே யூனிஃபார்ம்ல போய் திருச்சியில போய்கிட்டு நான் கலெக்டர் வந்திருக்கிறேன் ஒத்துக்குருவாங்களா? நீ எங்க கலெக்டர், உன்னை எங்க அனுப்பி அங்க போயா? இங்க திருச்சிக்கு சாதாரண ஆளா தான் வரணும், இங்க கலெக்டரா வரக்கூடாது. சாதாரண ஒரு பிரஜையா வர முடியுமே தவிர திருச்சிக்கு கலெக்டரா வர முடியுமான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப ஒரு மந்திரி இருக்கா, தமிழ்நாட்டில் மந்திரியா இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி கல்வி மந்திரியா இருக்கிறவர் போய் கர்நாடகாவில் அங்க உள்ள கல்வி கூடங்கள்ல உத்தரவு போட்டா எடுபடுமா? நீ எங்கேயா கல்வி மந்திரி, அங்க போயா? இங்க கர்நாடகத்துக்கு என்னத்துக்கு வர்றேன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் போய்கிட்டு அங்க ராஜஸ்தான்ல போயிட்டு உத்தரவு போட முடியும் ஏதாச்சும்? நான் முதலமைச்சர் வந்திருக்கிறேன், எங்க முதலமைச்சர் அந்த வேலையை தாண்டி வராது, அது குற்றம். அப்புறம் அப்படி தாண்டி வருவது அத்துமீறல் குற்றம். அப்ப அல்லாஹ் ஈசா நபி அவர்களை இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்திற்கு அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது அதை தாண்டி வேற பகுதிக்கு உள்ள மக்களை அவரின் பக்கம் அழைக்கிறது இருக்குது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு எதிரானது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு. கிறிஸ்தவ மக்களோடு நமக்கு ஏற்படுகிற கருத்து வேறுபாடு. இத குர்ஆன் தானே சொல்லுது, அது நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்வார்களே. ஆனால் பைபிள்லயும் கூட அப்படித்தான் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு, கிறிஸ்தவ மக்களோடு நமக்கு ஏற்படுகிற கருத்து வேறுபாடு. இத குர்ஆன் தானே சொல்லுது, அது நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்வார்களே. ஆனால் பைபிள்லயும் கூட அப்படித்தான் இருக்கிறது. பைபிள்லயும் கூட என்ன இருக்கிறது, ஈசா நபி அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க. என்ன பெண்மணி? கானானிய ஸ்திரீ, கானான்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவருக்கு அத்தர்லாம் பூசி ஈசா நபியை நல்லா குளிப்பாட்டி அவரை மகிழ்ச்சி உரை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஆசையை கேட்கிறாங்க. அப்ப ஈசா நபி சொன்னதாக அதுல வருகிறது, என்ன வருது? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல்ல, நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன், இஸ்ரவேலர்களாகிய ஆடுகளுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கேன் தவிர யாருக்கு அனுப்பப்படல, வேற சமுதாயத்துக்கு நான் அனுப்பப்பட்டவன் இல்லை என்று ஈசா நபி சொன்னதாக அந்த இப்ப உள்ள புதிய ஏற்பாடுல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப ஈசா நபி அப்படி சொன்னார்கள் என்றுதான் அந்த வேதங்களில் அப்படிதான் நடந்திருக்கிறது. பின்னாடி வந்தவர்கள் தான் ஈசா நபி அவர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த எல்லையை தாண்டி வேற பகுதிக்கும் போய்விட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு எவிடன்ஸாக இப்ப வச்சிருக்கிற அவங்களுடைய வேதங்கள்லயும் சான்றுகள் இருக்குது. எந்த வேதங்கள் வச்சிருக்கிறாங்களோ அதுலயே ஒரு ஆசி கேட்கும்போது உனக்கெல்லாம் தர முடியாது, நீ இஸ்ரவேல் சமுதாயமா, நீ கானான்கிற ஸ்திரீ, உனக்கு போயிட்டு நீ எப்படி என்ற வரலாம், நான் உனக்கு தூதர் கிடையாது, நான் உனக்கு வழிகாட்ட வந்த ஆள் கிடையாது, நான் இஸ்ரவேலர்களுடைய ஆடுகள், இஸ்ரவேலர்களாகிய ஆடுகளுக்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேனே தவிர வேற நாய்க்குட்டிகளுக்கு நான் அனுப்பப்பட்டவன் இல்லையே என்றெல்லாம் அவர்கள் சொன்னதாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் நம்ம அந்த சமுதாயத்தோட நம்ம என்ன செய்யறோம், கருத்து வேறுபாடு, இஸ்லாம் கருத்து வேறுபாடு கொள்ளுது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஈசா நபி அவர்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாட்டில் அடுத்த மேட்டர் என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்களுக்கு 11 சீடர்கள் இருந்தாங்க. அந்த உங்க கருத்து பிரகாரம் இந்த 11 சீடர்கள்ல ஒரு சீடர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா காட்டி கொடுத்துட்டாரு. அந்த அவங்களுக்கு நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி நினைச்சிட்டாரு, எதிரிகள் கொள்ளுவதற்கு வரும் பொழுது இவர் தான் ஈசா, யாரை கட்டி முத்தமிடுவானோ அவர் தான் கண்டுபிடிச்சிக்கணுங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு, அது ரொம்ப காசுலாம் வாங்கலையா, 30 காசு தான், 30 வெள்ளி காசுக்கான்னு நினைச்சிட்டாரு. அதை வாங்கிட்டு அந்த சீடர் காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் அது மறுக்குது. அப்படி இல்ல, ஈசா நபி அவர்கள் தயாரித்தவர்கள் எல்லாம் அப்படி பத்தரை மாற்றுறது பவுன்கள், அவங்க எல்லாம் அவங்க யாருமே விலை போகல, அவங்க யாருமே காட்டி கொடுக்கல. அல்ல 61வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யாய் கொள்ளதி நாமனும், நமக்கு எல்லாம் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, கூனு அன்சார் அல்லா, நீங்கள் அல்லாவுக்கு உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். எந்த மாதிரி ஆகணும் தெரியுமா, கமாக்கால ஐசபுன் மரியமலில் ஹவாரியின், மரியமுடைய மகன் ஈசா தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், மன் அன்சாரி அல்லா, அல்லாஹ் விஷயத்தில் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று சீடர்கள்ட்ட கேட்டார். காலல் ஹவாரியும்,
சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி நீங்களும் ஆவுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்றோம். ஈசா நபி கிடைத்த சீடர்கள் எப்படிப்பட்ட சீடர்கள் என்று கேட்டா, அல்லாஹ்வுக்காக உதவி செய்யவர்கள் ஆவுங்கள்னு சொன்ன உடனே நாங்க இருக்கிறோம்னு சொன்னார்கள். ஒரு ஆள் அப்படி இல்லைன்னா அல்லாஹ் வந்து நமக்கு முன்மாதிரியை சொல்ல மாட்டான். அதுல ஒருத்தன் மோசமா போயிட்டான்னு சொல்ல மாட்டான். ஈசா நபி அவர்கள் தம்முடைய சீடர்கள்ட்ட கேட்டாங்க, யார் எனக்காக அல்லாஹ் விஷயத்தில் எனக்கு உதவி செய்வர் யாருன்னு கேட்டாங்க. காலல் ஹவாரியூன், சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களே. அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்கள். நமக்கு அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, ஈசா நபிக்கு எப்படி சீடர்கள் கிடைத்தார்களோ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அந்த மக்கள் நம்ம ஒரு ஆளு கூட காட்டி கொடுக்க கிடையாது. நம்ம நம்ப கூடாது, தப்பது. நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள்ட்ட நேரடியாக பயிற்சி எடுத்த அந்த 11 எத்தனை சீடர்களோ 11 அவங்க சொல்றாங்க. இஸ்லாம் வந்து நம்பரை சொல்லல. ஆனா சீடர்கள் அத்தனை பேருமே நல்லவர்களா இருந்தாங்க. யாரும் காட்டி கொடுக்கிற அளவுக்கு, சீடர்கள் அளவுக்கு நெருக்கமான ஒரு இடத்தை பெற்றவர் வந்து ஒரு அற்பமான காசுக்காக காட்டி கொடுப்பாரா? மறுமை நம்பிக்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, தேர்வு செய்யப்பட்ட அவருடைய சீடர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஆழமான நம்பிக்கையை ஈசா நபி அவர்கள் விதைத்திருக்கும் பொழுது அவங்க போய் காட்டி கொடுத்தாங்க என்று சொல்ற விஷயத்தை குர்ஆன் மறுக்கிறது. அப்படி கிடையாது, தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் அவரை காட்டிலாம் கொடுக்கல, எல்லாருமே சுத்தமான முறையில் உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்களும் நபிகள் நாயகத்துக்கு உதவி செய்யுங்க என்று புகழ்ந்து சொல்ற அளவுக்கு அந்த சீடர்களை திருமறை குர்ஆன் என்ன செய்யுது, எல்லாரையுமே புகழ்ந்து சொல்கிறது. ஒருவரையும் காட்டி கொடுத்தார்னு குர்ஆன் சொல்லவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு. அடுத்தது என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். என்ன வேதம்? இன்ஜீல்ங்கிற வேதம். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஈசா நபி அவர்களுக்கு இன்ஜீல்ங்கிற வேதத்தை கொடுத்தேங்கிற செய்தியை 3:48 நீங்க பார்க்கலாம், 5:46 பார்க்கலாம், 5:110 பார்க்கலாம், 57:27 பார்க்கலாம். இந்த வசனங்களை எல்லாம் ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்திருந்தான். அந்த வேதத்தின் அடிப்படையில் அவர் வந்து மக்களுக்கு போதனை செய்தார், மக்களை நல்வழிப்படுத்தினார். அதோடு சேர்த்து தௌராத்தையும் சொல்லி கொடுத்தார். தௌராத் என்பதே முந்தைய நபிமார்களுக்குள்ள வேதமா இருந்தாலும் அந்த வேதத்தையும் கற்றுக் கொடுத்து இவருக்கு புதுசாக இன்ஜீல் என்ற வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்ற விவரத்தை இந்த 4 வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்ப ஈசா நபிக்கு கொடுத்த வேதம் என்று ஏதாவது உலகத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஈசா நபிக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்ததா சொல்றான் இல்லையா? வேதம்டா என்ன? ஈசா நபி அவர்கள் எந்த புஸ்தகத்தை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தினார்களோ அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் வேதம். அப்படி ஒரு வேதம் நமக்கு எப்படி குர்ஆன் இருக்கிறதோ, நம்ம முஸ்லீம்கள் நமக்கு வந்து குர்ஆன் இருக்கிறது, மூசா நபிக்கு தௌராத் இருந்தது, தாவூத் நபிக்கு ஜபூர் இருந்தது, இன்னும் பல நபிமார்களுக்கு பெயர் சொல்லப்படாத பல வேதங்கள் இருந்தன. அந்த வேதங்களை வைத்துக் கொண்டு இப்படி அல்லாஹ் சொல்றான், இப்படி அல்லாஹ்விடம் வந்து கட்டளை வந்திருக்குது என்று மக்களை நல்வழிப்படுத்துவாங்க. இப்படித்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. ஈசா நபி அவர்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்ஜில் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருந்தான்னு சொன்னா அந்த வேதம் எங்க? ஈசா நபி கொடுத்த வேதம் இப்ப யாருக்குமே இல்லை. இன்ஜில் சொல்றமே ஈசா நபி கொடுத்த வேதம் கிடையாது. ஈசா நபியை பற்றி பின்னாடி வந்தவர்கள் எழுதின செய்திகள் தான் இருக்கிறது. ஈசா நபி அவர்கள் அங்க போனாங்க இங்க போனாங்கன்னு சொல்லி ஈசா நபியுடைய அதாவது சிலுவையில் அறையப்படுறான்னு சொல்றாங்க இல்லையா? அதுல நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அது வரைக்கும் உள்ள, அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தது வரைக்கும் உள்ள செய்திகளை பின்னாடி வந்தவர்கள் கேட்டு எழுதி கொண்டார்கள். அப்படிப்பட்ட நூல்கள் தான் இன்னைக்கு இருக்கே தவிர ஈசா நபிக்கு அல்லாஹ்ட்ட வந்துச்சு, இறைவன் அந்த வேதம் இப்ப யாத்தியாவது உலகத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனால் இஸ்லாம் சொல்லுது அவருக்கு இருக்குன்னு சொல்லி. இதை வந்து நீங்கள் வந்து இந்த புதிய ஏற்பாடுகளை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுநாதர் வந்து போனாரு, ஒவ்வொரு யூத ஆலயங்களுக்குள்ளே நுழைஞ்சாரு, நுழைந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு வரும். இயேசுநாதர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி இப்ப 4 சுவிசேஷக்காரர்களும் எழுதி வைத்திருக்கிறத நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்?